Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மசாலா வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கும் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட், கூட வந்து ஒரு பாதி கேப்சிகம், கொஞ்சமா ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதனால் மீடியம் சைஸில் ஒரு பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது கரெக்டாக அது இருக்கும். இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நம்ம பட்டர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக அந்த டேஸ்ட் வரும். இப்போது இந்த பட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இது கூட வந்து நீங்கள் பீட்ரூட் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் வேணும்னா அதை கொஞ்சம் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து இது கூட சேர்த்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக குக் ஆயிரும். நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கும் வந்து கிரேட் பண்ணி துருவி போட்டிருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் மட்டும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது 2 மசாலா மட்டும் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து குக் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த சாண்ட்விச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இனி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரெட் வந்தீங்கன்னா எல்லா ப்ரெட்டையும் ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சைடு மட்டும் பட்டர் வச்சு கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட்டுமே வந்து ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் மசாலாவை வந்து சேர்த்துடலாம். முதல்ல வந்து ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மயோனீஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வெஜிடபிள் மசாலா சேர்க்கலாம். இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துட்டு அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மயோனீஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெஜிடபிள் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ப்ரெட்டில் நல்ல பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பியும் இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பேனில் திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த ப்ரெட் ஸ்லைஸை அப்படியே வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வந்து பிடிக்கும் அதில். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் கட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஜிடபிள் மசாலா பிரெட் சாண்ட்விச் வந்து ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு நல்லாவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைமுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ஒரு நல்ல ரெசிபி. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.